இந்த சயின்டிஃபிக்கலி பேக்டு பர்ஃபெக்ட் மார்னிங் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் என்டையர் டேலையுமே நீங்கள் எனர்ஜெட்டிக்காக மென்டல் கிளாரிட்டியோடு அண்ட் ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையுமே பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என்னோட பேர் சரவணன். அண்ட் நம்ம இந்த சேனலில் எப்படி ரிசர்ச் பேஸ்ட் டூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீம் லைஃப்பை க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். அண்ட் அதில் முக்கியமான விஷயம், உங்கள் மார்னிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. அதில் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது, காலைல 5 மணிக்கு எழுந்துக்காதீங்க. நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, நம்ம காலைல சீக்கிரமாக எழுந்துக்கும் போது நம்மளோட டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மூட் டிஸார்டர் இது எல்லாமே கம்மியாகும். இது கூடவே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இது கூடவே சேர்ந்து ஒரு 2-3 மோட்டிவேஷனல் வீடியோலாம் பார்த்து ஒரு மோட்டிவேஷனல் பீக்கில் நானும் நாளைக்கு காலைல 5 மணிக்கு எழுந்துக்கு போகிறேன்ட்டு ஒரு கோல் செட் பண்ணேன். ஸோ இந்த மோட்டிவேஷனல் பர்ஸ்ட் என்ன 2-3 நாளைக்கு டெய்லி காலைல 5 மணிக்கு சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பட் பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, இந்த மோட்டிவேஷன் கம்மியானதுக்கப்புறம் இந்த 4வது நாள் நான் எப்போவுமே எழுந்து போடல அந்த டைமிங் அதை விட ரொம்பவே லேட்டாக எழுந்துக்க ஆரம்பித்தேன். இதை விட மோசமாக அந்த என்டையர் டேவுமே நான் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு என்னதான் ரீசனாக இருக்கும், நானும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, இது எல்லாத்துக்குமே ரீசன் ஸ்லீப் டெப்த். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படி ப்ரோ தூங்குறதுலாம் கடனில் வரும்ன்ட்டு. பேசிக்காக எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 7 to 9 hours தூங்கணும். இப்போ நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னா, இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோலாம் பார்த்துட்டு காலைல 5 மணிக்கு எழுந்துக்கலான்ட்டு ஒரு அலாரம் செட் பண்ணிட்டேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, நான் எப்போவுமே தூங்க போகிற டைம்லேயே தூங்க போனேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 11-12 மணிக்கு தான் தூங்க போவேன். ஸோ சேம் டைம்லேயே தூங்க போயிட்டு இந்த மாதிரி 5 மணிக்கு எழுந்துக்கிறதுனால எனக்கு ஜஸ்ட் ஒரு 6 மணி நேரம் தூக்கம் தான் கிடச்சிது. இந்த மீதி 2 மணி நேரம் அப்படியே கடனாக போயிடுச்சு. இதே மாதிரி தொடர்ந்து இந்த 2 மணி நேரம் கடனில் சேர்ந்துக்கிட்டே வந்ததுனால இந்த 4வது நாள் அப்படியே என்னோட பிரெயின் கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ இதனால் தொடர்ந்து நான் லேட்டாக எழுந்துக்க ஆரம்பித்தேன். அந்த என்னோட எனர்ஜி லெவல்ஸ் டே ஃபுல்லாகவே கம்மியாக இருந்தது. இப்போ தெரியுதா ஏன் வீக்கெண்ட்ஸில் நீங்கள் கரெக்டாக எழுந்துக்கிறீங்க, அதுவே சண்டே டைமில் ரொம்பவே லேட்டாக எழுந்துக்கிறீங்கன்ட்டு. வீக் டேஸில் ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் லேட்டாக தூங்க போவீங்க, காலைல சீக்கிரமாக எழுந்துப்பீங்க. இதையே தொடர்ந்து 6 நாள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டெய்லி 2 மணி நேரம்ட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இந்த ஸ்லீப் டெப்த், அதாவது தூக்க கடனில் போய் சேர்ந்துருக்கும். இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம்னா, நீங்கள் சண்டே 20 மணி நேரம் தூங்கினா தான் இந்த கடனை மொத்தமாக அடைக்க முடியும். ஒருவேளை இந்த கடனை நீங்கள் கட்டலைன்னா உங்களோட மெமரி பவர், ஃபோக்கஸ், இம்யூனிட்டி இது எல்லாமே கம்மியாகும். கூடவே உங்கள் பிளட் ப்ரெஷரும் அதிகமாகும். இப்போ தெரியுதா, நம்ம பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் பர்ஸ்டில் ஒரு கோலை செட் பண்ணி அதை ஒரு 2-3 நாள் செய்கிறோம். பட் அது போனதுக்கப்புறமா அப்படியே நம்ம கிராஷ் ஆகிடுறோம். ஸோ பேசிக்காக இந்த மோட்டிவேஷனல் பர்ஸ்ட் லாங் டேர்முக்கு சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் டேக்கிள் பண்ணி காலை சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் கிராஜுவல் ட்ரான்சிஷன். ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, காலைல 5 நிமிஷம் சீக்கிரமாக எழுந்துப்பேன். நைட்டு தூங்க போகும்போது ஒரு 5 நிமிஷம் சீக்கிரமாக தூங்க போவேன். ஸோ எப்போவுமே நான் ஒரு 12 மணிக்கு தான் தூங்க போவேன். காலையில் ஒரு 8 மணிக்கு எழுந்துப்பேன். பட் இப்போ ஒரு 7:55க்கு, அதாவது 7:55க்கு எழுந்துப்பேன். நைட்டு தூங்க போகிறது ஒரு 11:55க்கு தூங்க போவேன். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ இந்த 5 நிமிஷத்தில் என்ன ப்ரோ பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆக போகுதுன்ட்டு. பட் நான் இந்த 5 நிமிஷத்தோடு நிறுத்த மாட்டேன். இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் சீக்கிரமாக எழுந்துப்பேன். பெட்டுக்கு போகும்போது சீக்கிரமாக தூங்க போவேன். இந்த மாதிரி கிராஜுவலாக நம்ம டைமிங்கை கம்மி பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம பிரெயின் ஈஸியாக இதுக்கு அடாப்ட் ஆகிடும். இந்த பர்டிகுலர் டெக்னிக்கை உங்களோட ஆப்டான டைமிங், நீங்கள் எந்த டைமுக்கு எழுந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் வர வரையும் கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட ஆப்டான டைமிங் காலையில் 5 மணி. இந்த டைமிங் வர வரையும் இந்த பர்டிகுலர் கிராஜுவல் டிரான்சிஷனை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதை பண்ணிங்கன்னாவே இந்த பிக்கஸ்ட் டேஞ்சரான ஸ்லீப் டெப்த்தை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அட் தி சேம் டைம் நீங்கள் காலையில் சீக்கிரமாகவும் எழுந்துக்கலாம். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஹேக் யுவர் டோபமைன். டோபமைனை பற்றி தெரியலன்னா, அது பேசிக்காக நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இதுதான் பேசிக்காக நமக்கு இந்த மோட்டிவேஷன் எல்லாம் தரும். ஒருவேளை நீங்கள் நைட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டோபமைன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கும். பட் நீங்கள் நைட்டு நல்லா தூங்கும் போது உங்கள் பிரெயின் என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரையான இந்த டோபமைன் சிஸ்டத்தை போய் ஹீல் பண்ணணும். இப்போ காலையில் இந்த டோபமைன் சிஸ்டம்லாம் பக்காவாக இருக்கும். அந்த டைமில் போயிட்டு நீங்கள் திரும்ப இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது, ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இது இன்னுமே டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். பட் இந்த ஃப்ரெஷ்ஷான டோபமைன் சிஸ்டத்தை உங்களுக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக இந்த டோபமைனை நீங்கள் ஹேக் பண்ணலாம். நான் காலையில் எழுந்தவுடனே ஃபர்ஸ்ட் திங் என்னோட பெட்ஷீட்லாம் மடித்து வைப்பேன். அந்த பாய் தலைக்காணி இதெல்லாம் கரெக்டாக மடித்து வச்சுருவேன். இது பேசிக்காக என் பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். ஓகே, இவன் ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கான், ஸோ இவனுக்கு ஒரு சின்ன டோபமைனை கொடுக்கலாம். இந்த சின்ன லெவல் டோபமைன் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும், இந்த என்டையர் டேவை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அடுத்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இமீடியட் லைட் எக்ஸ்போஷர். இந்த சன்லைட் ஜஸ்ட் விட்டமின் டிக்காக மட்டும் இல்லை, நம்ம பிரெயின்லேயே சர்க்கேடியன் ரிதம்ட்டு ஒன்று இருக்குது. இது பேசிக்காக நம்மளோட இன்டர்னல் பயாலஜிக்கல் கிளாக். பேசிக்காக அப்போ வாழ்ந்த மனுஷங்கள்லாம் சூரிய வெளிச்சம் இருக்கும்போது வேலை செய்வாங்க, சூரிய வெளிச்சம் போயிடுச்சுன்னா தூங்க போயிடுவாங்க. நம்ம காலையில் சூரிய வெளிச்சத்தை பார்க்கும்போது நம்ம கண்ணில் லைட் சென்சிட்டிவ்
ரெட்டினல் செல்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம பிரெயினில் இருக்கிற சூப்ரா சியாமெட்டிக் நியூக்ளியஸ் எஸ்சிஎன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்பும். இந்த எஸ்சிஎன் தான் நம்மளோட இன்டர்னல் பாடி கிளாக்கோட ஒரு சென்ட்ரல் பீஸ் மாதிரி. இது பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா, அந்த சிக்னல் வந்ததுக்கப்புறம் நம்மளோட மெலட்டினை கம்மி பண்ணும். இந்த மெலட்டின் தான் பேசிக்காக வந்து நம்மள தூக்கத்தை வர வைக்கிற ஒரு ஹார்மோன். அடுத்து இது கார்டிசாலோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த கார்டிசாலை ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுன்னு சொல்லுவாங்க. பட் பயப்படாதீங்க, இந்த சின்ன அமௌண்ட் ஆஃப் கார்டிசால் தான் நீங்கள் என்டையர் மார்னிங் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தான் கார்டிசால் அவேக்கனிங் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக உங்கள் மூடை பூஸ்ட் பண்ணும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும், கூடவே உங்களோட என்டையர் டேவையுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அண்ட் ப்ரெஷர் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமான விஷயம், இந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்கணுன்ட்டு டேரெக்டாக சூரியனை பார்க்காதீங்க. ஜஸ்ட் உங்களை சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை பாருங்கள். நான் எப்போவுமே காலைல எழுந்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் போய் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் உட்காருவேன். முக்கியமாக இது மார்னிங் சன்னாக இருக்கணும், சரியான உச்சி வெயிலில் போய் நிற்காதீங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நான் எப்போல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளில போகிறேன், இல்லைனா ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறேனோ அப்போல்லாம் எனக்கு கரெக்டாக சரியான தலைவலி வரும். ஒரு 2-3 வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, நான் வீட்டில் இல்லைனா என்னோடய ஆஃபீஸில் இருக்கும்போது நான் நிறையவே தண்ணி குடிக்கிறேன். பட் இதுவே வந்து வெளில ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னு போகும்போது பெருசாக தண்ணி குடிக்கிறது இல்லை. இதுக்கும் தலைவலிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னா, பேசிக்காக நம்ம பிரெயினில் கிட்டத்தட்ட 75% தண்ணி தான். ஸோ இப்போ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தண்ணி குடிக்காமல் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் உங்கள் பாடி ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கும். கூடவே சேர்ந்து உங்கள் பிரெயினும் டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது மூலமாக உங்களோட என்டையர் பாடியோட மெட்டாபலிசத்தை கிட்டத்தட்ட 30% இன்க்ரீஸ் பண்ணலாம். கூடவே வந்து இது உங்களோட மென்டல் அலர்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அடிஷ்னலாக உங்கள் பாடி வந்து நைட்டு நிறைய ரீஜெனரேஷன் ப்ராசஸை மேக் பண்ணியிருக்கும். நிறைய செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும், லைக் டோபமைன் சிஸ்டம். அதெல்லாம் ஹீல் பண்ணும்போது உங்கள் பாடி நிறைய டாக்ஸின்ஸை ஜென்ரேட் பண்ணும். இதெல்லாம் உங்கள் பாடியிலேருந்து ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்பவே முக்கியம். நான் காலையில் இருந்து எல்லா மார்னிங் ரொட்டீனையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிப்பேன். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் மைக்ரோ மூமெண்ட்ஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ப்ரீவியஸாக வந்து நான் டெய்லி காலையில் இருந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். எப்போல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறனோ அப்போல்லாம் டெய்லி காலையில் சீக்கிரமாக என்னால் எழுந்துக்க முடிஞ்சுது. எப்போல்லாம் என்னோடய ஒர்க் அவுட்டை நான் ஸ்கிப் பண்ணுறனோ அப்போல்லாம் அடுத்த நாள் காலையில் என்னால் சீக்கிரமாக எழுந்துக்க முடியல. பேசிக்காக என்ன ஆயிருக்குன்னா, என்னோடய ஸ்லீப் வேவ் சைக்கிள் பர்ஃபெக்டாக இந்த ஒர்க் அவுட்டோட அலைன் ஆகிருக்கு. இப்போல்லாம் வந்து நான் ஈவினிங்ஸில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ என்னால் வந்து காலைல பெருசாக ஒர்க் அவுட் பண்ண முடியறதில்லை. நான் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சது என்னென்னா, நம்ம பெருசாக ஒர்க் அவுட் கூட பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் காலையில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது, யோகா, இல்லைனா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணாவே நம்ம பிரெயினில் BDNF, பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்னு சொல்கிற ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இதுதான் பேசிக்காக நம்ம பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸோட க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். அட் தி சேம் டைம் அதை மெயின்டைன் பண்ணுறது, ஹீல் பண்ணுறது, இது எல்லா வேலையும் இது தான் பார்த்துக்கும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம இந்த மைக்ரோ ஆக்டிவிட்டி லைக் ஸ்ட்ரெச் பண்ணுறது, வாக் போகிறது, இல்லைனா யோகா பண்ணுறது, இது மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது இந்த BDNF பூஸ்ட் ஆகுது. இது பேசிக்காக நம்மளோட மெமரி பவர், க்ரியேட்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி இந்த கிரியேட்டிவிட்டி மார்னிங்ஸில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்கள் மார்னிங்ஸை ஒரு சின்ன மைக்ரோ மூமெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த என்டையர் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்கள் என்டையர் டேவே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அண்ட் ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்கும். ஒரு வேளை வந்து உங்கள் என்டையர் டேயில் பண்ணுற வேலை வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதை எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணுறதுன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்.